வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து கைதிகளையும் வேறுபாடின்றி நடாத்த கோரி கொழும்பு வெலிக்கடை சிறை கைதிகள் இன்று ஆர்ப்பாட்டம். கடற்படையினரின் படகு மோதி உயிரிழந்த இந்திய மீனவரின் சடலம் இந்திய கடலோர பாதுகாப்பு தரப்பிடம் ஒப்படைப்பு. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை மீனவர்கள் இருவர் இந்திய கடற்படையினரால் கைது. நாட்டில் மேலும் 19 கொரோனா மரணங்கள், மேலும் 437 பேருக்கு கொரோனா தொற்று. நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தலைமையில் ஹப்புத்தலை நகரில் இன்று போராட்டம். நாடளாவிய ரீதியில் 4090 பாடசாலைகளில் சுத்திகரிப்பு பணிகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு. தாய்வானை பாதுகாக்க அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. அனைத்து கைதிகளையும் வேறுபாடின்றி நடாத்த கோரி கொழும்பு வெலிக்கடை சிறை கைதிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறை கைதிகளை நசுக்கி அழுத்தத்துக்கு உள்ளாக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அனைத்து கைதிகளையும் வேறுபாடின்றி நடாத்த கோரியும் கொழும்பு வெலிக்கடை சிறை கைதிகள் சிலர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று பிற்பகல் வேளையில் வெலிக்கடை சிறைச்சாலை கூரையின் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு தீர்வு கிடைக்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கைதிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற போது வெலிக்கடை சிறைச்சாலை முன்றிலில் ஆம்புலன்ஸ் வாகனம் நிறுத்தப்பட்டதுடன் சிறைச்சாலையின் வாசல் காவலில் வழமைக்கும் அதிகமான சிறைச்சாலை அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையால் அங்கு சற்று பதற்றமான சூழல் காணப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள சுமார் 20 வரையான சிறை கைதிகள் பொருள ஹெம்பல் மைதானத்துக்கு எதிர் திசையில் அமைந்திருக்கக்கூடிய சிறைச்சாலையின் கூரைக்கு மேலேறி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். கூரைக்கு மேல் ஏறியிருந்த கைதிகள் தமது கைகளில் பதாதைகள் மற்றும் கருப்பு சிவப்பு நிறத்திலான கொடிகளை தாங்கியிருந்தனர். அந்த பதாதைகளில் சிறைச்சாலை அதிகாரிகள் சிறை கைதிகளை நசுக்கி அழுத்தத்துக்கு உள்ளாக்குகின்றனர். சிறைச்சாலை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் வஞ்சகமான செயற்பாடுகள் தொடர்பில் நாட்டின் தலைவர் மற்றும் மக்களது கண்கள் திறக்கட்டும், ஜனாதிபதியை சிறைவாசம் அனுபவித்து வரும் சிறை கைதிகளான எங்களுக்கு வேறுபாடு காட்டாமல் சரிசமமாக நடாத்தும், சகல சிறை கைதிகளுக்கும் மன்னிப்பு வழங்கும் போன்ற வசனங்கள் எழுதப்பட்டிருந்தன. இவ்வாறான நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரை சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கைதிகள் தாங்கியிருந்த பதாதைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 1 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் சில மணி நேரம் தொடர்ச்சியாக இடம்பெற்றது. அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. அரசாங்கம் மக்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பெரும்போகம் ஆரம்பமாகி 1 மாதமும் சில நாட்களும் கடந்துள்ளன. எனினும் அரசாங்கமானது பெரும்போகத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு உரத்தை பெற்றுக் கொடுப்பதில் அசம்பந்த நிலையை அடைந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මහකන්‍ය පටන් අරගෙන අද වෙනකොට මාසයයි දවස් ගණනාවක් මතුවලා තියෙනවා. இன்றைய சூழலில் விவசாயிகள் அனைவரும் வீதிக்கு இறங்கி பாரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். நெற் செய்தியாளர்கள் மட்டுமின்றி கிழங்கு செய்தியாளர்கள், தேயிலை செய்தியாளர்கள், மரக்கறி செய்தியாளர்கள் உள்ளிட்ட விவசாய செய்கையில் ஈடுபட்டு வரும் அனைவரும் வீதிக்கு இறங்கி போராடும் நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் இதுவரை நிறைவேற்றிக் கொடுக்கவில்லை. ரசாயன உர பயன்பாட்டிலிருந்து காபனிக் உர பயன்பாட்டுக்கு மாற வேண்டும் என்ற வர்த்தமானியை வெளியிட்ட அரசாங்கம் இன்று சகல விவசாயிகள் பாரிய பிரச்சனைக்குள் தள்ளியுள்ளது. இந்தியாவிலிருந்து உரத்தை கொண்டு வருவதாக கூறி அரசாங்கம் தற்போதைய நிலையில் அங்கிருந்து உரத்தை இறக்குமதி செய்துள்ளது. விமானத்தின் மூலம் 1 லட்சம் மெட்ரிக் டன் உரத்தை கொண்டு வருவதாக விவசாய அமைச்சர் கூறியிருந்தார். இருந்தபோதும் 25,000 மெட்ரிக் டன் உரத்தை கொண்டு வந்துள்ளதாக நேற்றைய தினம் அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள சகல விவசாயிகளையும் எடுத்துக் கொண்டால் 30 லட்சம் மெட்ரிக் டன் உரம் தேவையாக உள்ளது. எனினும் 25,000 மெட்ரிக் டன் உரமே கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் சொல்வதை செய்வதில்லை, செய்வதை சொல்வதில்லை. එකක්වත් අද වෙනකොට ඉෂ්ට කරගන්න බැරි වෙලා තිබෙනවා. පැය 24ක් ඇතුළත
கடற்படையினரின் படகு மோதி உயிரிழந்த இந்திய மீனவரின் சடலம் இந்திய கடலோர பாதுகாப்பு தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் இடம்பெற்ற படகு விபத்தில் உயிரிழந்த தமிழக மீனவரின் சடலம் இந்திய கடலோர காவல் தரப்பிடம் இந்திய கடலோர பாதுகாப்பு தரப்பிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இன்று காலை 9:20 மணியளவில் குறித்த சடலம் கையளிக்கப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேநேரம் தமிழக மீனவரின் சடலத்தை பெற்றுக்கொள்வதற்காக புதுக்கோட்டை கோட்டைப்பட்டினத்திலிருந்து 2 விசைப்படகுகளில் 11 பேர் கொண்ட குழுவினர் சர்வதேச எல்லையை நோக்கி வருகை தந்து சடலத்தை பொறுப்பேற்று சென்றனர். யாழ்ப்பாணம் கார்நகர் கோவளம் கடற்பரப்பில் கடந்த 18ஆம் தேதி அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவரின் படகு இலங்கை கடற்படையினரின் படகுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது 2 இந்திய மீனவர்கள் மீட்கப்பட்டு கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் காணாமல் போயிருந்தார். அவரை தேடும் பணிகளை கடற்படையினர் முன்னெடுத்திருந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி அவரின் சடலம் மீட்கப்பட்டு காங்கேசன்துறை கடற்படை தளத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து தடயவியல் மற்றும் நீதவான் பரிசோதனை இடம்பெற்றதன் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீனவரின் சடலம் இன்று இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை மீனவர்கள் 2 இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வடமராட்சி ஆதிகோவிலடி வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த மீனவர்கள் 2 இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இந்திய கடற்படையால் கைது செய்யப்பட்டு நாகப்பட்டினம் கடற்படை முகாம் மூலமாக வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஆதிகோவிலடி வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த குலவீரசிங்கம் நிமலதாஸ் மற்றும் தர்மராஜ் கஜீபன் ஆகிய 2 இவ்வாறு எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 2 நேற்று முன்தினம் இலங்கையிலிருந்து படகில் மீன்பிடிக்க புறப்பட்டு கோடியக்கரைக்கு கிழக்கே இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்து கொண்டிருந்த போது இந்திய கடற்படையால் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்துக்காக நேற்று 5:30 மணியளவில் கைது செய்யப்பட்டு நாகப்பட்டினம் கடற்படையால் இன்று அதிகாலை 1 மணிக்கு வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறித்த 2 மீனவர்கள் மீதும் வேதாரண்யம் கடற்கரை போலீஸ் நிலையத்தினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் 3 இலங்கை கடற்படையினர் பிடிக்க முயன்ற போது கடற்படையினரின் படகு இந்திய மீனவர்களின் விசைப்படகுடன் மோதியதில் மீனவர் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். ஏனைய 2 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்திருந்தனர். இது தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. வெள்ளைப்பூண்டு மோசடி மற்றுமொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். லங்கா சதோச நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் வெள்ளைப்பூண்டு மோசடி தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்த மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வந்த விசாரணைகளை அடுத்து கொழும்பு வம்பலப்பட்டியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகரின் புதல்வரான 25 வயது நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் 1,17,19,520 ரூபாய் மோசடி செய்தமை, இந்த குற்றத்துக்கு உடந்தையாக செயற்பட்டமை, போலி ஆவணங்களை தயாரித்தமை போன்ற குற்றங்களின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை இன்றைய தினம் பெலிசரை நீதிமன்றில் ஆயர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சதோஸ் நிறுவனத்துக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட சுமார் 150 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதி கொண்ட சுமார் 56,000 கிலோகிராம் வரையிலான 2 வெள்ளை பூண்டு கொள்கலனை உயர் அதிகாரிகள் இந்த அனுமதியுமின்றி 3வது தரப்பொன்றுக்கு விற்பனை செய்த விவகாரத்தில் ஏற்கனவே 5 கைது செய்யப்பட்ட நிலையில் 6வது நபர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 5 தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிணை, 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் மேலும் 19 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் மேலும் 437 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 19 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இன்று இரவு உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த மரணங்கள் அனைத்தும் நேற்று பதிவாகியுள்ளன. இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13,593 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 437 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அதனால் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை
5,35,412 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இன்று மேலும் 350 பேர் பூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றிலிருந்து பூர்ணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,03,090 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 18,729 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வவுனியாவில் உயிரிழந்த மூதாட்டி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் குறித்த மூதாட்டிக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவு ஊடாக பெறப்பட்டிருந்த குறித்த மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்த நிலையில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர் கோபால் செல்லம்மா என்ற 78 வயது பெண் என மருத்துவ அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஆரம்ப பிரிவை மாத்திரம் கொண்ட பாடசாலைகளை திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டால் அதற்கு முன்னர் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டால் தமது பிள்ளைகளை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்குமாறு பெற்றோரிடம் கேட்டுக்கொள்வதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். பாடசாலைகளை துரிதமாக மீள ஆரம்பிப்பது மிகவும் முக்கியத்துவமுடையதாகும். காரணம், கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களதும் கல்வி செயற்பாடுகள் பாரதூரமாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே மாணவர்கள் பாடசாலை செல்வது அவசியமாகும். மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு எதிர்பார்ப்புடன் இருப்பதை போன்றே பெற்றோரும் தமது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு எதிர்பார்ப்புடன் உள்ளனர். எனவே பாடசாலைகளை திங்கட்கிழமை முதல் மீள ஆரம்பிப்பதாயின் அவற்றின் வளாகங்கள் கட்டடங்களை தூய்மைப்படுத்தி முறையான திட்டமிடலுடன் ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு பாடசாலை மீள ஆரம்பிக்கப்பட்டால் தமது பிள்ளைகளை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்குமாறு பெற்றோரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். பாடசாலைகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வேலை திட்டங்களை மாகாண கல்வி அமைச்சு உள்ளிட்டவை உரிய தரப்பினருடன் இணைந்து முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 18 தொடக்கம் 19 வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று கரைத்துறைப்பற்று பிரதேசலக பிரிவில் உள்ள பாடசாலையைச் சேர்ந்த 601 மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை வித்யானந்தா கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்றது. குறித்த தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டை முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை, இராணுவ வைத்தியர்கள் இணைந்து முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பணிமனைக்குட்பட்ட கோட்டை கல்லாற்றில் 20 வயது தொடக்கம் 29 வயதுக்குட்பட்டவர்களுக்கான 2வது சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணி இன்று இடம்பெற்றது. கோட்டைக்கல்லாறு மகா வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட தடுப்பூசிகள் கோட்டைக்கல்லாறு ஒந்தாச்சி மடம் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்டன. இன்று 600 பேருக்கு 2ஆம் கட்ட தடுப்பூசிகள் ஏற்றுவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் பிராந்தியத்தில் இதுவரை 57,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தில் இதுவரை கொரோனா தடுப்பூசியினை செலுத்திக் கொள்ளாதவர்கள் பிரதேச பொது சுகாதார பரிசோர்கள் அல்லது பிராந்திய சுகாதார பணிமனையோடு தொடர்பு கொண்டு தங்களுக்கான தடுப்பூசியினை தவறாது ஏற்றிக்கொள்ளுமாறு கேட்கப்பட்டுள்ளனர். திருக்கோவில் கல்வி வலயத்துக்குட்பட்ட ஆலையடி வேம்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் கீழ் வரும் பாடசாலை மாணவர்களுக்கு இன்று 3வது நாளாகவும் ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 18 தொடக்கம் 19 வயது வரைக்குமான பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களும் பாடசாலை கல்வியை நிறைவு செய்து வெளியேறிய மாணவர்களுக்கு இன்று பிரதேச சுகாதார பணிமனையினால் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றன. பாடசாலை மாணவர்களுக்கான ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை கடந்த 21ஆம் தேதி முதல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட 12 பாடசாலைகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துக்கு முன்னதாக பிறந்த மாணவர்கள், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் எழுதிய மாணவர்கள், உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு முதல்கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று 3வது நாளாக இடம்பெற்றது. இன்று மட்டக்களப்பு மத்திய கல்லூரி மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள்
மத்திய கல்லூரியிலும், சிவானந்தா பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் சிவானந்தா பாடசாலையிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதேச சுகார வைத்திய அதிகாரி வைத்திய கே கிரிசுதன் தெரிவித்துள்ளார். இருபது வயது தொடக்கம் 29 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு இரண்டாவது தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை 3வது நாளாக மட்டக்களப்பு சுகாதார அதிகாரி பிரிவில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதேச சுகார வைத்திய அதிகாரி வைத்தியர் கே கிரிசுதன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சுகார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மண்முனை வடக்கு பொது சுகார பிரிவுகளில் கடந்த 21ஆம் தேதி முதல் நாளை 24ஆம் தேதி வரை 4 தினங்கள் 16 நிலையங்களில் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றன. கொரோனா தொற்று நோயை மக்கள் மத்தியிலிருந்து ஒழிக்கும் தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் நிந்தவூர் மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலையினால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் ஆயுர்வேத பானம் வழங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பாரம்பரிய ஆயுர்வேத முறைகளுக்கு அமைய தயாரிக்கப்பட்ட உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் ஆயுர்வேத பானம் முப்படையினருக்கும் இலவசமாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி தொடக்கம் மேலதிக வகுப்புகளை நடாத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக அகில இலங்கை நிபுணத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான சுகார வழிகாட்டல்கள் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அந்த சங்கத்தின் தலைவர் அமித் புஷ்ஷல்ல இதனை தெரிவித்தார். வகுப்பறை ஒன்றில் சுகார வழிகாட்டலுக்கு அமைய கற்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை போன்றவற்றை கொண்ட விசேட சுகார சுற்றறிக்கை ஒன்றை தயாரித்து வழங்குமாறு நேற்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற கொரோனா தடுப்பு செயலணியின் கூட்டத்தின் போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாகவும் அகில இலங்கை நிபுணத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தாய் தமிழ் பேரவையின் ஏற்பாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வும் கொரோனா விழிப்புணர்வு நடவடிக்கையும் இன்று நடைபெற்றது. இதன்போது இதுவரை கொரோனாவினால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து மக்களுக்கான கொரோனா விழிப்புணர்வு நடவடிக்கையை புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் எஸ் ஏகாந்த் ஆரம்பித்து வைத்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தாய் தமிழ் பேரவையின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் உயிரிழந்த மக்கள் நினைவாக சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டு கொரோனா விழிப்புணர்வு நடவடிக்கை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் எஸ் ஏகாந்த், மாவட்ட செயலர் கணக்காளர் கே ரெஜினோல்ட், புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலை மருத்துவர் தயானந்த ரூபன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உபதவிசாளர் கானா ஜெனமி ஜெயன், வணிக சங்க தலைவர் நவநீதன், புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பிரதி பொறுப்பதிகாரி, 682வது படைப்பிரிவு அதிகாரி, பொது சுகார பரிசோதகர் ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாலய அதிபர் உள்ளிட்ட தாய் தமிழ் பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கிராமங்கள் தோறும் மக்களுக்கான விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் மற்றும் முகக்கவசம் என்பன வழங்கி வைக்கப்பட உள்ளதுடன் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு கருத்தூட்டலும் நடைபெற உள்ளது. பதினாறு 17 வயதுடைய பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண சுகார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் கீழ் 18-19 வயதுடைய அனைவருக்கும் ஃபைசர் தடுப்பூசி நடலாவிய ரீதியில் கடந்த 21ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அடுத்த கட்டமாக வடக்கு மாகாணத்தில் 16-17 வயதுடைய பாடசாலை மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியானது ஒரு தடவை மாத்திரம் எதிர்வரும் 25ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் வழங்கப்பட உள்ளது. பாடசாலையை விட்டு விலகிய 16 முதல் 19 வயதுடையவர்களுக்கு அவர்களுடைய சுகார வைத்திய அதிகாரி பணிமனைகளில் சனிக்கிழமைகளில் இத்தடுப்பூசி வழங்கப்படும். தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு 16 முதல் 19 வயதுடைய அனைவரும் தமது தேசிய அடையாள அட்டையை அன்றைய தினத்தில் தமது சுகார வைத்திய அதிகாரி பணிமனையில் சமர்ப்பித்து தமது வயதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியமாகும். தடுப்பூசி அல்லது வேறு மருந்துகளுக்கு ஒவ்வாமை உடையவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு யாழ் போதனா வைத்தியசாலையிலும், தெல்லிப்பளை, பருத்தித்துறை, சாவைச்சேரி மற்றும் ஊர்காவுத்துறை ஆதார வைத்தியசாலைகளிலும் பிரதி சனிக்கிழமைகளில் வழங்குவதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. சுகார வைத்திய அதிகாரி பணிமனையில் அல்லது பாடசாலையில் அவ்வாறு நிலைமைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு தடுப்பூசி வழங்கப்படாத திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் சுகார வைத்திய அதிகாரியின் பரிந்துரை கடிதத்தை பெற்றுக்கொண்டு மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகள் ஏதாவது ஒன்றில் தமக்குரிய தடுப்பூசியை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என வடக்கு மாகாண சுகார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் இளைஞர்களை தாக்கிய போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் போலீஸ் அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்களை தாக்குவதற்கு போலீசாருக்கு அதிகாரம் இல்லை என
பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியல் அட்மிரல் ஷரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். போக்குவரத்து போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் மட்டக்களப்பு ஏறாவூரில் இளைஞர்கள் இருவரை தாக்கிய சம்பவம் குறித்து ஊடகங்கள் அமைச்சரிடம் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சட்டத்தை அமுல்படுத்துவதே போலீசாரின் பணி என்றும் குற்றம் இழைத்தவர் யார் என்றாலும் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் மற்றும் கிழக்கு மாநிலத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ஆகியோரை அறிவுறுத்தியதாகவும் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஒருவர் இளைஞர்கள் இருவரை தாக்கும் காணொளி வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளதாக தெரிய வருகின்றது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை போக்குவரத்து போலீசார் நிறுத்தியதாகவும் அவதானிக்காத குறித்த நபர் மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் சென்றதன் காரணமாக இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபரை பின்தொடர்ந்து சென்ற போலீஸ் அதிகாரி இடையில் மறைத்து 2 நபர்களில் ஒருவர் மீது கடுமையான தாக்குதல் நடாத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏறாவூரில் இளைஞர்கள் இருவரை தாக்கிய முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஏறாவூரில் இளைஞர்கள் இருவரை தாக்கிய சம்பவத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஏறாவூர் போக்குவரத்து பிரிவு முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் இன்று ஆஜர் செய்யப்பட்டார். இன்று இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் போது குறித்த நபரை 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி விடுவித்துள்ளதுடன் இவர் மீதான வழக்கு விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை போலீசாரின் நிறுத்தல் சமீட்சை மீறி சென்றமை, சாரதி அனுமதி பத்திரமின்மை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் தாக்கப்பட்ட இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று மாலை ஏறாவூர் பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றினை அடுத்து போலீசார் அவ்விடத்தினை அளவை செய்து கொண்டிருந்த வேளை மோட்டார் சைக்கிளில் அவ்வழியே மிக வேகமாக பயணம் செய்த வாலிபர்கள் அளவை நாடாவை பீத்து கொண்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து போலீஸ் கான்ஸ்டபிள் அவர்களை துரத்தி சென்று பிடித்து தாக்கிய சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் சரத் வீரசேகர போலீஸ் மா அதிபருக்கு அவசர பணிப்புரை விடுத்ததை தொடர்ந்து முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீனவர்கள் போராட்டத்தை விமர்சிப்பது கவலை அளிப்பதாக வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய தலைவர் NB சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் வாக்குமூலம் பதவிக்கு வந்த கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீனவர்கள் போராட்டத்தை விமர்சிப்பது கவலை அளிப்பதாகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுவதும் கவலை அளிப்பதாகவும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய தலைவர் NB சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்திய இலங்கை மீனவர் மற்றும் இழுவமாடி தொழில் கெடுதல் சம்பந்தமான பிரச்சனை தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றது. இதற்காக சென்ற வாரம் இங்கே ஒரு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டமானது யாருடைய லாபத்துக்கோ யாருடைய கட்சியின் லாபத்துக்கோ செய்திருந்தாலும் கூட கடலிலே இறங்கி படகுகள் மூலம் வந்ததன் ஊடாக அந்த மீனவர்கள் தனித்து இந்த போராட்டத்திலே களமிறங்கி இருக்கிறார்கள். தங்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை கொண்டு வருவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாகவும் எங்களுக்கு அமைந்தது. எனவே அந்த போராட்டம் தொடர்ந்து வலு சேர்க்க வேண்டும், வலுவடையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் வடமராட்சியிலே 2 மீனவர்கள் இந்தியா கரையோர காவல்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது எப்படி இருந்தாலும் எல்லை தாண்டி போகின்ற எந்த படகாக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்றது எங்களுடைய நோக்கம். இந்திய அரசாங்கமும் அங்கே இருக்கிற மீனவர்களும் திட்டமிட்டு வடபுலத்தில் வாழுகின்ற மீனவர்களை தொடர்ந்தும் ஒரு ஏமாற்று வேலையிலும் எங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பளிப்பா தன்மையிலும் எங்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்பது உண்மை. எங்களுடைய நாட்டு எல்லையை தாண்டுகின்ற படகுகளை உடனடியாக தடுத்து நிறுத்தி எங்கள் நாட்டுக்குள்ளே கொள்ளை அடிக்கின்ற கடல் கொள்ளையையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்திய மத்திய அரசின் பிரதமர் மோடி அவர்களிடம் அன்பாக கேட்டு நிற்கின்றேன். எங்களுடைய தலைவர்களுக்குள்ளே சில மோதல்கள், சில கருத்து வேறுபாடுகள் இங்கே நிலவி வருகின்றது. மரவன் புலவு சச்சிதானந்தம் ஐயா சென்ற வாரம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். எங்கள் போர் ஓய்ந்து 30 வருடங்கள், இந்தியாவினால் எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கவில்லை. சோத்தை தந்துவிட்டு சோத்து கோப்பையால் அடித்த இந்தியா, அவர்கள் செய்தது எதுவும் தவறில்லை, எங்களுக்கு அனுதாபமாக செய்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு
எங்களை குற்றவாளியாக சச்சிதானந்த ஐயா சொல்வது மிகவும் வேடிக்கையான விடயம். 800 பில்லியன் ரூபாய்க்கு அதிகமான மீன்களை கொள்ளையடித்து செல்கின்றார்கள். தொட்டதுக்கெல்லாம் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லிக்கொண்டு இந்த வாழ்வாதாரத்தை சுரண்டு பொழுது மட்டும் தொப்புள் கொடியை துண்டாக அறுத்துவிட்டு எங்கள் வாழ்வாதாரத்தை முழுமையாக சுரண்டி கொண்டு போய் தங்கள் பசியையும் போக்கி அபிவிருத்தியையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பட்டினி சாவிலே தள்ளிவிடுகிறார்கள். நாங்கள் முழுமையாக அங்கே யாருக்கும் எதிராக போராடவில்லை. நாங்கள் எங்களுடைய கடற்பரப்பிலே நாங்கள் சுதந்திரமாக மீன் பிடிப்பதற்கு எங்கள் இடத்தை நீங்கள் விட்டு உங்கள் கடற்பரப்பிலே மீனை பிடிக்க சொல்லித்தான் நாங்கள் கேட்கின்றோம். டக்ளஸ் ஆனந்தா அவர்கள் எங்களிடம் வாக்கு கேட்டு எங்கள் வாக்கின் மூலம் ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு எதிராக நிற்கிறோம் என்று சொல்வது மிகவும் கேவலமான ஒரு விடயம். எங்களை அழித்தவர்கள் வீட்டிலே காவலாகவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசிக்கொண்டு எங்களை இழிவுபடுத்துவது ஒரு வருந்தத்தக்க விடயம். அமைச்சர் என்ற போர்வை நீங்கள் பொறுத்து கொண்டிருக்கிற காலத்திலாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு நல்ல தீர்வு எட்டி எங்களை சுதந்திரமாக அந்த கடலிலே நாங்கள் இறங்கி மீன்பிடித்து எங்கள் வாழ்வாதாரத்தை சிறக்க வழி செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவடைகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தலைமையில் ஹபுத்தலை நகரில் இன்று போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தலைமையில் ஹபுத்தலை நகரில் புரட்சி போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவும், மலைய மக்களின் இருப்பை உறுதி செய்யவும், அவர்களுடைய தொழில் பிணக்குகள் தொடர்பாகவும், பெருந்தோட்ட கம்பெனிகளின் அடாவடி நிர்வாகத்துக்கு பதிலடி வழங்கும் நோக்குடனும், உரத்தட்டுப்பாடுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், விவசாயிகளை பாதுகாக்குமாறு வலியுறுத்தியும் இந்த போராட்டம் இடம்பெற்றது. ஒப்பாரி வைத்தும் சவப்பட்டியை ஏற்றியும் மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டதுடன் தமக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என கோஷம் எழுப்பினர். இந்த போராட்டத்தில் அரசியல் பிரமுகர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். இதன்போது கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ், மலைய மக்களின் உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் இருப்பையும் தக்க வைத்துக் கொள்ள இன்று வீதிக்கு இறங்கியுள்ளதாகவும் இது முடிவல்ல ஆரம்பம் எனவும் குறிப்பிட்டார். தோட்ட தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுவதையும் 1000 ரூபாய் நாடகத்தை நிறுத்துவதற்காகவும், அதே போன்று உர தட்டுப்பாடு, உரமும் இல்லை, குழந்தைகளுக்கு பாலும் இல்லை, சாப்பிடுவதற்கு சோறும் இல்லை, என்பதற்கு ரொட்டியும் இல்லை. அப்ப குழந்தைய திங்கிறேன், நாங்க குழந்தை திங்கிறோம். கிராமத்தில் உள்ள கொழுப்பட்டு வயலுக்குள்ள வைக்கோல சாப்பிட சொல்லுங்க. அதுதான் நிலைமை. ஆகவே உடனடியாக இந்த அரசாங்கத்தை நடாத்தக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இந்த நாட்டை கொடுத்துவிட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் விரைவில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுவாகல் பாலம் மற்றும் கொக்குளாய் பாலம் ஆகியவற்றை விரைவில் புறமைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை விரைவில் இயக்கி அதனூடாக இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கவும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். வட்டுவாக்கல் பாலம் தமிழ் அரசியலிலே ஒரு சின்னமாக அமைகிறது. இந்த பாலத்தை ஒரு நினைவு சின்னமாக அப்படியே நாங்கள் வைத்திருக்கிற அதே வேளையிலே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் ஒரு பாலத்தை அமைத்துக் கொள்ளலாம். ஆகினாலே இருக்கின்ற பாலத்துக்கு மேலாக இன்னொரு பாலத்தை செய்து இதை நாங்கள் காலத்தினாலே அறியாமல் இந்த ஒரு நினைவு சின்னமாக வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது. இது 3 பில்லியன் ரூபாய்க்கும் 3 வருடங்களுக்குள்ளே செய்து முடிக்கலாம் என்பதுதான் உத்தேசமாக இருக்கிறது. இந்த கணக்கீடு கொரோனாவுக்கு 6 மாதத்துக்கு முதல் செய்து திரும்பவும் நாங்கள் அதை கணக்கிட வேண்டும். சுமார் 5 பில்லியன்கள் அளவுக்கு இது வரும் என்றே உத்தேசம் செல்லப்பட்டது. மாகாணம் இடையிலே இணைப்பு தேவையாக இருக்கிறது. அது பொருளாதார நடவடிக்கைக்கும் போக்குவரத்துக்கும் வசதியாக இருக்கும் அளவுக்கு இந்த கொக்குளாய்க்கு மேலாக கட்டுகின்ற பாலம் அது ஒரு சின்ன பாலமாக இருக்கும். முல்லைத்தீவு மாவட்டத்திலே மேரிடைம் யூனிவர்சிட்டி அல்லது மேரிடைம் ஒரு கேம்பஸ் உருவாக்க வேண்டும் என்று இது கடல் துறைக்கான சம்பந்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தின் ஆரம்ப கட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று நான் எண்ணியுள்ளேன். ஆயுர்வேத முறைக்கு மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். வவுனியாவில் சீரற்ற காலநிலையால் 10 வீடுகள் சேதமடைந்துள்ளன. வவுனியாவில் நேற்றைய தினம் பெய்த கடும் மழை மற்றும் காற்றினால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் 5 மரங்களும் அழிவடைந்துள்ளன. வவுனியாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. நேற்றைய தினம் பெய்த கடும் மழை மற்றும் காற்று காரணமாக வவுனியா, ராஜேந்திர குளம், சூடுவேந்த புலவு ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் சில வீடுகளின் கூரை தகடுகள் காற்றினால் அடித்து செல்லப்பட்டுள்ளது.
அரபாத் நகர் பகுதியில் வீசிய கடும் காற்றினால் செய்கை பண்ணப்பட்டிருந்த வாழை மற்றும் பப்பாசி போன்ற பயிர்கள் முற்றாக அழிவடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பாக அனைத்து முகாமைத்துவ பிரிவினர் தகவல்களை சேகரித்து வருகின்றனர். கிளிநொச்சி தர்மபுரம் கிராமத்தில் உள்ள 7ஆம் ஒழுங்கை புறமைப்பு செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்குள் முற்றுமுழுதாக சேதமடைந்துள்ளது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலக பிரிவில் தர்மபுரம் கிராமத்தில் உள்ள 7ஆம் ஒழுங்கை கடந்த வருடம் ஜூலை மாதம் தார்வீதியாக புறமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு விடப்பட்ட நிலையில் ஒரு வருடத்திற்குள் முற்றுமுழுதாக சேதமடைந்துள்ளது. நிறைந்த கிராமம் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கண்டாவளை பிரதேச செயலகத்தினால் 2 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கரைச்சி பிரதேச சபையின் தொழில்நுட்ப மேற்பார்வையில் பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்திடம் ஒப்பந்தம் வழங்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. வீதி புறமைப்புக்கான ஒப்பந்தத்தை மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் பெற்றிருந்தாலும் வீதி புறமைப்பு பணிகளை தனியார் ஒப்பந்தக்காரர் ஒருவர் மேற்கொள்வதற்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் தர்மபுரம் கிராமத்தில் உள்ள 7ஆம் ஒழுங்கை அபிவிருத்தி பணிகள் கடந்த ஜூலை மாதம் நிறைவு பெற்றிருந்தது. ஒப்பந்த காலத்தில் புறமைப்பு பணிகளின் தொழில்நுட்ப மேற்பார்வை மற்றும் கொடுப்பனவுகளுக்கான சிபார்சுகளை கரைச்சி பிரதேச சபையை மேற்கொண்டிருந்தது. ஆனால் வீதியின் தரமற்ற புறமைப்பு காரணமாக ஒரு வருடத்திற்குள் வீதி முற்றுமுழுதாக சேதமுற்றுள்ள நிலையில் பொதுமக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த அபிவிருத்தி பணி தொடர்பில் கவலை வெளியிட்ட மக்கள் மேற்பார்வை மற்றும் தொழில்நுட்ப கண்காணிப்பை மேற்கொண்ட கரைச்சி பிரதேச சபை மீதும் விசனம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் முறைகேடான அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் திணைக்களங்கள் மீதும் மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த ரோடு எங்களுக்கு ஒரு 200 மீட்டர் ரோடு தான் போட்டு தந்து கிடக்கு. ரோட்டு பள்ளம் புட்டியுமா இப்போ இருக்குது. சைக்கிள்லையும் எங்களுக்கு பயணம் செய்ய இயலாது, நடந்தும் பயணம் செய்ய இயலாத அளவில் இருக்குது. ஒரு 200 மீட்டர் தான் எங்களுக்கு போட்டு தந்துருக்குறாங்க. அதுக்கு அங்காட எல்லாமே மணல் ரோட்டு, மழை பெய்தால் நடமாட முடியாத நிலையில் இருக்குது. எங்களுக்கு நல்ல வடிவாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இந்த ரோட்டை முழுமையாக செம்மப்படுத்தி தர சொல்லி உரிய அதிகாரிகள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டு ஒன்று போட்டிருக்காங்களோ அந்த ரோட் வந்து தாறுகள் கிளம்பி கல்லுகள்லாம் கிளம்பப்பட்டு சைக்கிளோ வாகனங்களோ ஒன்றும் போக முடியாத நிலையில் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பாதையை வடிவாக ரோட்டை இப்போ திருத்தருமாறு நானும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை. ஜனாதிபதி பொறுப்பேற்ற பின் கிராமத்துக்கு 20 லட்ச ரூபாய் என்று இந்த வீதிக்கு 20 லட்ச ரூபா போட்டு 200 மீட்டர் செய்ய சொல்லி வந்து மாதவ சங்கம் எடுத்து செய்தது. 20 லட்ச ரூபாயில் 200 மீட்டர் வீதி செய்வது சரி வராது. கண்டாவளை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே உள்ளக வீதிகள் படு மோசமாக இருக்கிறது. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, 1 லட்சம் வீதிகள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். அதை 1 லட்சத்தை 25 மாவட்டத்தால் பிரித்து அந்த 1 லட்சத்துக்கு 4000 கிலோமீட்டர் மாவட்ட ரீதியில் கொடுத்தால் அந்த வீதிகள் புனரமைக்கப்படும். மன்னார் லியோ கழகத்தின் ஊடாக நீர் மூலகங்களை பாதுகாக்கும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரப்பகுதியில் உள்ள நீர் மூலகங்களை பாதுகாக்கும் செயற்திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் வடிகால் நீர்கான்களை சுத்தப்படுத்தும் செயற்திட்டம் மன்னார் லியோ கழகத்தின் ஒழுங்குபடுத்தலில் மன்னார் நகரசபையின் ஒத்துழைப்புடன் லியோ கழக ஆலோசகர் திருமதி ரெஜினா ராமலிங்கத்தின் தலைமையில் இன்று காலை இடம்பெற்றது. மன்னார் நகர் பகுதியில் அதிகம் நீர் வழிந்தோடும் எமில் நகர் பகுதியில் உள்ள கால்வாய்களில் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அப்போது மக்களுடன் இணைந்து அகற்றும் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் நகர் பிரதேச செயலாளர், மன்னார் நகரசபை தலைவர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர், சின்னக்கடை சாவர்கட்டு மற்றும் மன்னார் நகரசபை உறுப்பினர்கள் ஜிம் பிரவுன் நகரில் நிர்மாணிக்கப்படும் 16 மலசலக்கூட பயனாளிகள் லியோ கழகத்தினுடன் இணைந்து சிரமதான பணியில் ஈடுபட்டனர். நீர் வாய்க்கால்களுக்கு அருகாமையில் கழிவு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை நீர்நிலைகளில் வீசுவதை தவிர்க்கும் மூலமாக தயாரிக்கப்பட்ட சுவரொட்டிகளும் காட்சிப்படுத்தப்பட்டது. ஆளும் கட்சியின் விசேட கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் நாளை நடைபெற உள்ளது. ஆளும் கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஜனாதிபதி மாளிகையில் நாளை இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உரப்பிரச்சினைக்கு அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை, 2022ஆம் ஆண்டுக்கான பாதீடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளது. ஆளும் கட்சியின் அனைத்து அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஆளும் கட்சியின் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான தயாசிரி ஜெயசேரவை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவ்வாறான கூட்டம் தொடர்பில் தமக்கு இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். நாட்டின் கடன் நெருக்கடியை கையாள்வதற்கு அவசியமான உதவிகளை வழங்குமாறு சீன தூதுவரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில்
இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான நட்புறவு அமைய வேண்டியதன் அவசியம் தொடர்பில் சீன தூதுவரிடம் வலியுறுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச நாட்டின் கடன் நெருக்கடியை கையாள்வதற்கு அவசியமான உதவிகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவிற்கும் இலங்கைக்கான சீன தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கோரிக்கையை விடுத்தார். இந்த சந்திப்பில் இலங்கை மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அதேவேளை இலங்கையின் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையிலான இருதரப்பு நட்புறவின் முக்கியத்துவம் குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சீன தூதுவரிடம் வலியுறுத்தினார். மேலும் நாட்டின் அபிவிருத்திக்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்கும் அதேவேளை தற்போது நாடு எதிர்கொண்டிருக்கும் கடன் நெருக்கடியை கையாள்வதற்கான உதவிகளை வழங்குமாறும் சயித் பிரேமதாச சீன தூதுவர் ஜென்ஹானிடம் கேட்டுக்கொண்டார். இச்சந்திப்பின் போது சீன இலங்கை நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நல்லுறவை நினைவுகூர்ந்த சீன தூதுவர் அதனைத் தொடர்ந்து பேண வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் எதிர்க்கட்சித் தலைவரிடம் வலியுறுத்தியிருந்தார். நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளில் சுத்திகரிப்பு பணிகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் கபிலசி பெரேரா தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் ஆரம்ப வகுப்புகளை ஆரம்பிப்பதற்காக 4090 பாடசாலைகளில் சுத்திகரிப்பு பணிகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சின் செயலாளர் கபிலசி பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2021 ඔක්තෝබර් මාස 21 වෙනිදා සෞඛ්‍ය නිර්දේශ ලැබිච්ච පරිදි දිවයිනේ சமஸ்த பாசால சிசு சங்கையாව 208 சுகாதார அறிவுறுத்தல்கள் கிடைக்கப்பெற்றமைக்கு அமைவாக கடந்த 21ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் 200க்கும் குறைவான மாணவர் தொகை கொண்ட பாடசாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. 200க்கும் குறைவான மாணவர் தொகை கொண்டு 5056 பாடசாலைகளில் 4980 பாடசாலைகள் திறக்கப்பட்டன. அதாவது 198 வீதமான பாடசாலைகள் திறக்கப்பட்டன. பாடசாலைகளை மீள திறக்கும் நடவடிக்கையில் முதல் கட்டமாக ஆரம்ப பிரிவை ஆரம்பிப்பதே திட்டமாகும். இதற்கமைவாக ஏனைய பாடசாலைகளில் ஆரம்ப வகுப்புகளை ஆரம்பிக்குமாறு பல தரப்பினரும் கோரிக்கை முன்வைத்து வருகின்றார்கள். மேலும் 4096 பாடசாலைகள் காணப்படுகின்றன. குறித்த பாடசாலைகளில் ஆரம்ப வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது தொடர்பில் கல்வி அமைச்சும் மற்றும் ஏனைய பிரிவுகளும் இணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டன. 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகளோடு சேர்த்து ஆரம்ப வகுப்புகளை கொண்ட 9000 பாடசாலைகள் நாடளாவிய ரீதியில் உள்ளன. கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயலணி நேற்று கூடியதை அடுத்து எமக்கு விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 200க்கும் அதிகமான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் ஆரம்ப வகுப்புகளை ஆரம்பிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. எனவே கல்வி அமைச்சு அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இந்த பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்காக பாடசாலைகளில் சுத்திகரிப்பு பணிகளை ஆரம்பிக்குமாறு மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள், கோட்டமட்ட பணிப்பாளர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம் என்பவற்றுக்கு நாம் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளோம். 25ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் உள்ள ஆரம்ப வகுப்பு பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ள நிலையில் 4090 ஆரம்ப பாடசாலைகளை சுத்திகரிக்க வேண்டியுள்ளது. பாடசாலை வளாகத்தில் சுத்திகரிப்பு பணியை முன்னெடுப்பதோடு கிருமி தொற்று நீக்கவும் டெங்கு தொடர்பில் அவதானம் செலுத்தவும் உரிய தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்த விடயம் தொடர்பில் மாகாண ஆளுநர்களின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 25 වෙනිදා වෙනකොට සමස්ත දිවයිනේ ප්‍රාථමික අංශ පාසල්වල ප්‍රාථමික අංශ පටන් ගැනීම සඳහා. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.